இத பார்த்தாலே தெரியலையா விருந்தெல்லாம் நல்ல தடபுடலா பலமா முடிஞ்சிருச்சுன்னு. ஏன் மரகதம், இதுக்கப்புறமும் நாம இங்க நிக்கணுமா? கிளம்பலாமா? என்ன ஆச்சு என்ன? அவங்க உள்ள கூட வரல, அதுக்குள்ள கிளம்பலாமான்னு கூப்பிடுறீங்க? அண்ணி உள்ள வாங்க. வாங்க அண்ணி, இது நம்ம வீடு, உள்ள வாங்க. வாங்க அண்ணி. மரகதம், நாச்சி உட்காருங்க. இருக்கட்டும். அம்மா, அது வந்து வேண்டாமா, நீ எதுவும் பேச வேண்டாம். யார் சொல்லி நீ இங்க வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இல்ல அண்ணி, தேவான விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான். விருந்து வைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா ஏன் ப்ரொஃபஸர விருந்துக்கு புது பொண்ணு மாப்பிள்ளை எப்படி வந்து கூப்பிடணும்னு ஒரு முறை இருக்குது இல்ல? அது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ வேணும்னே என் தங்கச்சி மரகதத்தை அவமானப்படுத்தணும்னே திட்டம் போட்டு நீங்க செய்யற மாதிரி தோணுது. என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மா, முதல்ல நீ பதறாம இரு. பெரியப்பா, முரண் எதை சொல்றீங்க? தெய்வானே, பெரியவங்க பேசுறப்போ அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறதே உனக்கு வழக்கமா போயிடுச்சுல்ல வர வர? ஷோ அத்தை, இதுக்கான பதில நான் பல தடவை சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அத்தை. திருப்பி திருப்பி என்னால பதில் சொல்ல முடியல. பெரியப்பா, நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பெரியவங்க பெத்தவங்க எல்லார்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு புது பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடணும். அதான் முறை. யார் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்கணும்? அது 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 வந்து என்ன வந்து போய் பதில் சொல்லுங்க பெரியப்பா. தெய்வான போதும், என் பையனு தான் என்கிட்ட இருந்து பிரிச்சிங்க. இப்ப என் பொண்ணையும் என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பசங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நாங்க எதுக்கு நினைக்க போறோம்? பிரிக்க வேணாங்கிற நினைப்பு இருந்தா இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம ரகசியமா கூட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இப்படி விருந்து கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல? பெரியப்பா, பொண்ணு மாப்பிள்ளைய விருந்து கூப்பிட வீட்டுக்கு போய் அழைக்கிறது தான் முறையா இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா பொண்ணு அவங்க வீட்லயும் பையன் அவர் வீட்லயும் தனித்தனியா இருக்கும்போது எங்க போய் ரெண்டு பேரையும் சேர்ந்து விருந்துக்கு வாங்கன்னு அழைக்கிறது? சொல்லுங்க. அது அது பதில் சொல்ல முடியலல்ல? இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா இருக்கிற ஒரே இடம் ஆபீஸ் தான். அதான் என் மாமா கிட்ட சொல்லி நான் தான் போய் கூட்டிட்டு வர சொன்னேன். இதுல யாரையும் யாரு பக்கமும் இழுத்து வச்சுக்கணும்னு எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த அவசியமும் இல்ல. தெய்வான, பேசிக்கிட்டே போனா எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாது. இங்க எதுக்குமே ஃபுல் ஸ்டாப் வர மாட்டேங்குதுன்னா அதான் இங்க பிரச்சனையே. அம்மா, சொல்லாம வந்தது என்னோட தப்புதாம்மா. தெய்வான ஆசைப்பட்டு கூப்பிட்டான் தான் கிளம்பி வந்தேன். அவங்க ஆசைப்பட்டாங்க, நான் கூட தான் விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். விருந்து வச்சு தெய்வான, நடக்கிற விஷயங்களை கேள்வி கேட்காம புரிஞ்சுக்கிட்டு கடந்து போறதுதான் உங்களோட இந்த நேரத்துக்கு நல்லது. அண்ணி மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட சொல்லாம புனிதாவை விருந்துக்கு கூப்பிட்டது தப்புதான். ஏதோ என் அண்ணன் பொண்ணுங்கிற உரிமையில கூப்பிட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ மரகதம், கேட்டியா? நடுவுல என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்டியா? தேனு என் அண்ணன் பொண்ணா? வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளை என் பொண்ணுன்னு சொல்றாரு. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்ப புரியுதா உனக்கு? எல்லாம் இங்க இருந்துதான். நாச்சி, இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதை விட்டுட்டு ஏத்தி விடாதீங்க. ப்ரொஃபஸர, இந்த போதனை பண்றது பாடம் எடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அதெல்லாம் முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க. என் தங்கச்சிக்கு ஒரு அவமானம்னா எனக்கும் அது அவமானம் தான். நான் ஆளா வந்து நிக்கத்தான் செய்வேன். மாமா, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க மாமா. அம்மா, நாம கிளம்பலாமா? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க யாரு என்ன பண்ணாலும் முடியாது. பாத்தீங்கல்ல?
நீ வாமா, அண்ணன் வண்டி எடுன்னு. ம் சாரி தம்பி, உங்களுக்காக வேஷ்டி புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். விருந்து முடிஞ்சு போகும்போது உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எதிர்பாராம என்னென்னமோ நடந்துருச்சு. பரவாயில்லம்மா. இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் ஒண்ணா சிரிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். அதுவே எனக்கு போதும். அம்மாவை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. புனிதாக்கா தான் பாவம். பாவம் புனிதாக்கா இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தாங்க, அதுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க இருந்தா அவங்களுக்கு சந்தோஷம்னு புனிதாக்காக்கு புரிஞ்சா சரி.